சோபனாட்ட பேசும்போது ஒரு சைக்காலஜி தெரிஞ்ச ஆளு அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு வேண்டி பேசிட்டு இருப்பாரு சீன்ல. ஸோ ஸ்கிரீன் பிளே படி நமக்கு ஆரம்பத்துல இவர் பேசும்போது எதுக்கு பேசுறாரு என்னெல்லாம் காட்ட மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி காட்டுவாங்க, இவன் இதுக்குதான் இப்படி பேசினான் அப்படி பேசினான். ஸோ அவரோட மேனரிசம் இருக்காங்க. அவர் வந்து அந்த சந்திரமுகியை வெளியே கொண்டு வந்து கை தட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி சந்திரமுகியை கொண்டு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இதை வந்து டைரக்டர் சொல்லி இருக்கலாம், இல்ல ரைட்டர் சொல்லி இருக்கலாம் சொல்லலாம். ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல இன்னொரு ஆக்டர், ஒரு ஆக்டர் அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர முடியும். நமக்கு இப்போ ஒரு ஷார்ட் ஒரு 10 டேக் எடுக்கிறோம்னு வைக்கலாம், அந்த கை தட்டணும் இல்ல அந்த சீனை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பேசிட்டு இருக்கோம், அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம தூண்டி விட்டு உள்ள இருந்து அந்த அவக்குள்ள இருக்க அந்த 2வது பர்சனாலிட்டியை வெளியே கொண்டு வந்து திரும்ப பழைய பர்சனாலிட்டி கொண்டு போறோம். அப்போ அவளுக்கு என்னென்ன பண்ண ட்ரிகர் ஆகுமோ ட்ரிகர் பண்ணி அந்த சந்திரமுகியை வெளியே கொண்டு வந்து திரும்ப ஒரு கிளாப்ல வந்து பழைய இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணி அந்த கதையில அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருந்தாதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வரும்.